நம்ம ஸ்கூல்ல காலேஜ்லலாம் படிக்கிறப்ப லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடங்கவே மாட்டாங்க. கிளாஸ் டீச்சர் திட்டுவாங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா வெளியே அனுப்பிடுவேன், உருப்பட மாட்டேன் அப்படின்னு. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க, இப்படிலாம் பண்ணாதப்பான்னு சொன்னாட்டு அதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே எடுத்து நம்ம சட்டமன்றத்தை வந்து பொருத்தி பார்க்கலாம். சட்டமன்றத்தில் ஏற்கனவே வந்து சபாநாயகர் 3-4 பேர் எச்சரிக்கைலாம் கொடுத்துருந்தாரு, வான்லாம் பண்ணியிருந்தாரு, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துரும் அப்படின்னு. அதுக்கப்புறமா திருந்துவாங்கன்னு பார்த்தா திருந்தவே இல்லை, அதேதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படா பாயிண்ட் அடி நம்ம எழுந்திரிக்கலாம், நடந்து வரலாம், சவுண்டை கிளப்பலான்னு இருப்பாங்க போல தெரியுது. கேமரா வேற லைவ்ல போய்கிட்டு இருக்கு, ஒரு பெர்ஃபார்மன்ஸா போடுவோங்கிற மாதிரி ஒரு சிலர் வேற வராங்க. அது வந்து டிவிக்கேல இருக்காங்க, டிஎம்கேல இருக்காங்க. என்ன ஏதுங்கிறத நம்ம ஷோக்ல டீட்டெயிலா பேசுவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஓகே, ஷோக்ல போயிடலாம். பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு முதல்வர் விஜய். அதை ஒட்டி விவாதம் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்தது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஒரு லாஜியா ஒரு கேள்வி வந்து கேட்கிறாரு. இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து அமைக்கிறதுக்காக மொத்தம் 5740 ஏக்கர் நிலம் தேவைப்பட்டது. அதுல 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதா தகவலும் வந்து இருக்கு. இழப்பீட்டு தொகையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த நிலத்தை என்ன செய்ய போறீங்கன்னு வந்து கேட்டாரு. அதற்கு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு மொத்தமா 5846 ஏக்கர் நிலம் வந்து தேவைப்பட்டது. அதுல பட்ட நிலம்னு பாக்குறப்ப 3774 ஏக்கர். அதுல 3 போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் 2681 ஏக்கர். அரசு நிலங்களா காட்டப்பட்டவை 1972 ஏக்கர். இதுல கிட்டத்தட்ட 1558 ஏக்கர் வந்து நீர்நிலைகள் தான் இருக்கான். இது வரைக்கும் 90% நிலங்கள் கையகப்படுத்தப்படவில்லைங்கிறத குறிப்பிட்டாரு. வெறும் 48% மட்டும்தான் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொன்னாரு. அதுக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 போகம் விளையக்கூடிய விவசாய நிலத்துல எப்படி நம்ம ஏர்போர்ட் கட்ட முடியும், அதுதான் முக்கியமாங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது போக வந்து கடலை, கரும்பும் அங்கே சாகுபடி ஆகுது. 2 முக்கியமான கால்வாய்கள் வந்து அங்கே இருக்கு. அதனாலதான் அந்த அடையார் செம்பரம்பாக்கம்லாம் தண்ணி வருது. இல்லைன்னா வந்து ஒரு சென்னை மிகப்பெரிய வெள்ளத்தை நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லி அந்த பரந்தூரை பத்தி பேசியிருந்தாங்க. இந்த கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் ஆல்ரெடி முந்தைய அரசு கையகப்படுத்தப்பட்ட அந்த விவசாய நிலங்கள் அல்லாத மற்ற நிலங்கள்ல நாங்கள் வந்து ஏதாவது தொழில்துறை சார்பாக நாங்கள் ஒரு திட்டங்களை கொண்டு வருவோம், மக்களை பாதிக்காத வகையில் தான் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அமைச்சர் ராஜ்மோகனும் அதை பற்றி பேசியிருந்தார். நம்ம இந்த மாதிரி அந்த கம்பன் கால்வாயெல்லாம் ஒரு தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த கால்வாய், அதை அடைச்சிட்டு நம்ம அங்கே போய் விவசாய நிலம் கட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அது சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அது இப்போ ஒரு பசுமை ஏர்போர்ட்டாக இருக்காரு, ஒரு தண்ணீர் ஏர்போர்ட் வேணால் மிதந்து வேணால் போகலாங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். இன்னொரு பக்கம் திமுக இந்த ஏர்போர்ட் போனதுனால நமக்கான முதலீடுகள்லாம் போயிருங்கிற மாதிரி கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கு சிவி சண்முகம் என்ன சொன்னாருன்னா, நாங்களும் தான் முதலீடு இருக்கிறதுக்காக 8 வழிச்சாலையை கொண்டு வந்தோம், அப்புறம் திமுக வந்து எதிர்த்தாங்க, இப்பெல்லாம் நீங்க மாறி மாறி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த 1 டிரில்லியன் 1.5 டிரில்லியன் எக்கானமி எல்லாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு கருத்தா வந்து பேசியிருந்தாப்புல சிவி சண்முகம். இன்னைக்கு கருத்தா தான் பேசுவாரு, யாருக்காக பேசுறாருங்கிறதும் தெரியாது நமக்கு. இந்த பரந்தூர் விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, மக்கள் பிரச்சனையை பேசுறாங்களேன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அது எப்படி மக்கள் பிரச்சனையை பேசுவோம், எங்க பிரச்சனைக்கு வரோம்னு வந்தாங்க. ஆஸ்டின் வந்து பேசுறாரு. நம்ம சபாநாயகர் வந்து அதிகமா பயன்படுத்தின பேர் வந்து மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின். உட்காருங்கன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு சபாநாயகர். அவர் வந்து இன்னைக்கு பேசினாரு. அவர் பேசும்போதே நிறைய குறுக்கீடுகள் வந்தது. அதை ஒரு ஜாலியா வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் அங்க பேசியிருந்தாரு. எப்பவும் ஆஸ்டின் தான் எல்லாரும் பேசும்போது குறுக்கிடுவாரு, இப்போ ஆஸ்டின் பேசும்போதே இத்தனை பேர் குறுக்கிடுறீங்களே அப்படின்னு சொல்ல அமைச்சர் ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு, இப்பயாவது அவருக்கு அந்த கஷ்டம் புரிஞ்சிருக்கும், குறுக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. அதுல முக்கியமான குறுக்கீடு அப்படிங்கிறது எப்போ வந்ததுன்னா, அவர் வந்து சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணது, அந்த விஷயம்லாம் வந்து பேசியிருந்தாரு. அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு வாக்குவாதம் ஆகி போச்சு. தலவாய் சுந்தரம் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல ஆஸ்டின் இதை பத்தி கேட்கிறாருல, அவரே பல கட்சி மாறினவர் தான். காங்கிரஸ்ல இருந்திருக்காரு, தேமுதிக இருந்திருக்காரு, அதிமுக இருந்திருக்காரு, இப்ப திமுக இருக்காருன்னு வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டாப்புல. அப்புறம் சண்டை ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும். எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, மொத்தம் 6 இடங்கள் காலியா வந்து இருக்கு, அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை எல்லாம் எப்போ வந்து கேட்கறதா இருக்கீங்க, தேர்தல் சிக்கல் நடத்தணும்லாம் பாயிண்ட் வந்து வச்சாரு. முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் அது. செங்கோட்டையன் என்ன சொன்னாருன்னா, நாங்க பொறுப்பு அமைச்சர்களை போட்டு மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு தான் இருக்கணும்னு பதில் சொன்னாரு. அதுக்கு திருப்பி எடப்பாடி பழனிசாமி, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், ஒரு நாள் மட்டும் நீங்க போறீங்க மனு வாங்குறீங்க, ஒரு நாள் மட்டும் போனா வந்து போதுமா,
அங்க வந்து மக்கள் பிரதிநிதி இருந்தா மட்டும்தானே இந்த பிரச்சனைலாம் வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு தேர்தல் நடத்தணும்னு ஆசை தான், தேர்தல் நடத்தினா உறுதியா நாங்களும் வந்து ஜெயிக்க தான் போறோம். இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க, சேலத்துல ஒரு வேட்பாளரை தூக்குனீங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே எடப்பாடி பழனிசாமி நாங்க எங்க தூக்கணும், அவங்க உண்மையாலுமே தேர்தல் அதிகாரிகளும் நிராகரிக்கப்பட்டது. அந்த நாங்க பொருட்டாவே அவரை மதிக்கல, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் பிரச்சனையா இருந்தது அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து சமாளிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. சபாநாயகருமே இது வந்து வழக்காடு மன்றத்துல இருக்கு, நீதிமன்றத்துல இருக்கு, இதை பத்தி இங்க விரிவா பேசாதீங்கன்னு அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் முடிச்சு வச்சாரு. முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சவுண்ட் விட்டாப்புல, பிபி ஏறிச்சு போல எடப்பாடி பழனிசாமி. உங்க உடல் நலத்துக்காக தான் சொல்றேன்னு கூட சபாநாயகர் சொல்லி பார்த்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி எந்திரிக்க பக்கத்துல OS மணின்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எந்திரிச்சு எடப்பாடி ஆதரவா சொல்றாங்களே தவிர பின்னாடி 2 டிஸ்க்கு பின்னாடி தள்ளி இருக்கிற CV சண்முகம் அன்பழகனுக்கு வந்து ஹாயா பேசிட்டாங்க. எதுக்கு இப்படி கஷ்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு வேலுமணி CV சண்முகம்லாம் பிபி எகுறதா சூப்பருங்கிற மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. பட் அவர் ஏன் எந்திரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ எந்திரிச்சதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி, இது என்ன பொதுக்கூட்டமா பின்னாடி இருக்கவங்களாம் எந்திரிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னு டென்ஷன் ஆகி சபாநாயகர் வந்து அந்த அவர் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து உட்கார வச்சார். அவர் என்ன சொல்றாரு, கருத்தை நீங்க சொல்லுங்க, இவ்வளவு ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டோ கோவப்பட்டோ சொல்ல அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அவரே எந்திரிச்சிட்டாரு. அவர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆளுங்கட்சி எதிர் தரப்பு அப்படிலாம் இல்லாம நேர்மையா தான் கொண்டு போற மாதிரி தான் மக்களும் பாக்குறாங்க, நமக்கு அப்படிதான் வந்து தெரியுது. ஆமா, ஏன்னா டிவிகே எம்எல்ஏ, டிவிகே சிம்பிள்ல நின்று ஜெயிச்ச மதுரை பத்ருதீன் அவரும் சில வார்த்தைகளை வந்து ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரி சில விஷயங்களை பேச அவரையும் கண்டிச்சிருக்கிறாரு, அவை குறிப்புல நீக்கிருக்காரு. சொல்ல போனா பக்ரீனிக்கு வந்து அழுதுருக்காப்புல, திமுக வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக வந்து பேசியிருக்கு, ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல சொல்ல, அப்படிலாம் பேசக்கூடாது சபாநாயகர் சொன்னாரு. ஆதாரத்தை கொண்டு போய் பக்ருதீன் வந்து சபாநாயகர்ட்டே கொடுத்தாரு. ஆதாரத்தை நான் வந்து பார்த்துட்டேன், ஆதாரத்தை நான் படிச்சுட்டேன், ஆனால் அதை பத்தி பேசக்கூடாது, ஏன்னா இங்க பேசுறது வெளியே பிரச்சனை ஆயிடக்கூடாது சமூகத்துலங்கிற மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார். இருந்தா கூட பக்ருதீன் வந்து கேட்காம திருப்பி அந்த பாயிண்ட் எடுத்து அழுது பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. விவாத நிகழ்ச்சியில தான் பண்ணுவாரு, இங்கேயும் பண்றாரா? இதுக்கு ஆதரவா ராணிப்பேட்டை டிவிக்கு எம்எல்ஏ வர ஆதரவு கொடுத்தாங்க பக்ருதீனுக்கு. ஆமா, ஆனா அது எல்லாத்தையுமே அவை குறிப்புல இருந்து ஸ்ட்ரிக்டா நீக்கிட்டாரு. இது வந்து கோவை செலினும் சரி, தமிமுன் அன்சாரியும் சரி, 2 பேரும் ரொம்ப நாகரிகமா எடுத்து வச்சு இந்த சபையில் நடக்கிறது வெளியில பிரச்சனையா மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்குவமா வந்து ஹேண்டில் பண்ணாங்க அந்த விவகாரத்தை. ஆமா, ஆனா அந்த பக்ருதீனையும் வந்து சபாநாயகர் முன்னாடியே கண்டிச்சாப்புல. இன்னைக்கு வந்து வசந்த கார்த்திகேயனும் கூடுதலா பூண்டி கலைவாணரோட சேர்ந்துட்டாங்க. ஆமா, சேர்ந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏவா வேலுவே நான் உங்க குரலா சொல்றேன் கேளுங்க உட்காருங்கிற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணாரு. சொல்ல போனா பூண்டி கலைவாணன் இந்த விவகாரத்துலதான் வந்து பக்ருதீன் பேசின விவகாரத்துலதான் அங்கிருந்து நடந்து வந்து சபாநாயகர் ஏதோ பேசிட்டு போனா மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. வசந்தம் கார்த்திகேயன் இதுக்குதான் அப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னே தெரியல, சும்மா அஞ்சிருக்கிறாப்புல. டக்குன்னு அவர் ஜாலியா பண்றாரா இல்ல கோவத்துல பண்றாரானே புரியல. அது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஏவா வேலு கட்டி பிடிச்சி அப்பா கொஞ்சம் போப்பான்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் அவர் சீட்டுக்கு போனார். ஏன்னா அவர் வந்து கடைசியில் உட்காந்துருந்தாரு, வந்து ஃப்ரண்ட் இதில் உட்காந்துட்டாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து அவரோட இடத்துக்கு போனாதான் உங்களை பேச அனுமதிப்பேன்னு சபாநாயகர் சொன்னதுக்கப்புறம் ஏவா வேலு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை பின்னாடி அனுப்பிச்சு வச்சுட்டு அப்புறம் பேசினாரு. ஆனா ஏவா வேலுக்கு நல்ல ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா கார்னர்ல உட்காந்துருக்காரு, யாரும் வந்தாலும் கேட்ட போட்டலாம், அப்பா உள்ள பக்கம் அந்த அப்பா குறடா நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும், எனக்கு பஞ்சாயத்து ஆக்கிறாதீங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. திமுக எம்எல்ஏக்களை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அடிக்க பாயிறாங்க, அந்த சைடு கேமரா காட்டுறாங்களா என்னன்னு தெரியல, ஆனா பாருங்க அடிக்க பாயிறாங்க, வசந்தம் கார்த்திகேயனும் சரி பூண்டி கலைவாணனும் சரிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அவங்க வந்து ஒருமையிலையும் பேசுறாங்க, இதுதான் சபை நாகரிகமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அமைச்சர் ராஜ்மோகன் வந்து முன் வச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு மாதிரி கலைபரமாக தான் இன்னைக்கு போச்சு சட்டமன்றம் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் லேட்டாக தான் அவைக்கு வந்தார். ஏன்னா காலையில் அந்த எலக்ட்ரிக் மின்சார பேருந்துகளை அந்த தொடங்கி வைக்கிற திட்டத்தை இன்னைக்கு தொடங்கி வச்சுட்டு பச்சை கொடி காட்டிட்டு அதுக்கப்புறம் பச்சை துண்டும் அவருக்கு வந்து போர்த்திருக்காங்க. பரந்தூர் மக்கள், அங்கே உள்ள விவசாயிகள் வந்து முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க. அங்கே உள்ள ஒரு சாலைக்கு விஜய் அப்படிங்கிற பெயரை வைக்க போகிறோம் அப்படின்லாம் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் அவர் கடவுளாக தெரிகிறாரு. ஏன்னா நாங்கள் 4 வருஷமாக 1200 நாட்களுக்கு மேலே போராடினோம், ஒரு விடிவே இல்லாமல் இருந்தது, இவர் வந்ததுக்கப்புறம் சொன்னதை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே பாராட்டு தெரிவிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. கிஃப்டாக கூட பயிரெலாம் கூட கொடுத்துருக்காங்க முதல்வருக்கு. ஆமாம் கொடுத்துருக்காங்க.
அந்த மக்கள் வந்து அங்கே அமைச்சர் வன்னியரசுலாம் கூட பேசும்போது அவர் அப்போ திமுக கூட்டணியில் தான் வந்து இருந்தார். அவர் வந்து அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு எதிராக இருந்தார். அவரையே வந்து அங்கே உள்ள விடலை, பத்திரிகையாளர்கள் விடலை, ரொம்ப கெடுபடியாக எங்களை சிறையில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பேசியிருந்தாங்க. நம்ம நிருபர் ஸ்ரீராமும் பேசியிருந்தார் அவங்களோட. ஆமாம், ஆனால் டிஎம்கேக்கு தான் அந்த பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டதில் ரொம்ப ஆக்ரோஷமாக பல பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க, சட்டமன்றத்திலையும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிர்மல்குமார் வந்து பேசுறப்ப விவசாயிகளுக்கு எல்லாமே நன்மை தான் பயக்குது, G2 மாப்பிள்ளைக்கும் கருப்பு பணம் வச்சிருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்ல முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து இருந்துச்சாரு. சட்டத்துறை அமைச்சர் இப்படிதான் வந்து எல்லாமே பேசுவான்னு எங்களுக்கு பேச தெரியும், எந்த லாட்டரி மருமகனுக்காக புதிய விமான நிலையம் கொண்டு வர போறீங்கன்னு கேட்க தெரியும், வரவு மீறி பேசாதீங்கன்னு சொல்லி எச்சரிச்சாரு அவரு. ஆமா, அதுக்கப்புறம் நான் கேள்வி பதில் சொல்ல தயாரா இருக்கேன்னு சொல்லி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வேற எந்திரிச்சாரு, மருமகன் அப்படின்றாரு. ஸோ அதனால அங்க வந்து குடும்ப பஞ்சாயத்து வரையும் போகும் போல இந்த மாதிரியான சண்டைகளும் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்த பரந்தூர் விமான நிலையம் பத்தி அமைச்சர் கீர்த்தனா பேசும்போது கூட கொச்சியில இந்த மாதிரி விமான நிலையம் விளைநிலங்கள்ல கொண்டு வந்தாங்க. அது ஒரு 14-15 நாள் வந்து பூட்டி தான் கடந்தது, அங்க கட்டினா பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம், அமைச்சர் கீர்த்தனா பத்தி ஒரு வீடியோ வந்து ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்தது. இதுதான் அமைச்சர் கீர்த்தனா எப்படி உடை உடுத்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கு அவங்க வந்து அப்பவே பதிலும் சொல்லியிருந்தாங்க, அது வந்து நான் கிடையாது, அப்படியே நான் உடை உடுத்தியிருந்தாலும் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க. கனிமொழி கூட அதை ஒட்டி ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க, பெண்கள் வந்து எந்த கட்சி வேறுபாடின்றி இப்படி வந்து நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கனிமொழி? டிவிகே கனிமொழியும் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க இல்ல, டிஎம்கே எம்பி கனிமொழி வந்து இப்போ பதிவு போட்டிருந்தாங்க. இந்த சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த இப்போ வீடியோவில் அந்த ஒரு வைரல் ஆச்சுல்ல, அந்த வீடியோவில் இருக்கிற பெண் நான் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னோட உடை சுதந்திரம் பற்றி ஏன் மற்றவங்கலாம் பேசுகிறாங்க, நான் மலேசியாவில் இருக்கேன், ஆனால் இந்தியாவில் இந்த வீடியோ நிறையா பரவிக்கிட்டு இருக்கிறதுனால நான் காவல்துறையிலையும் புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க, 2 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ரெட்டிசன்ஸ் முதல்வர் விஜய் அதே மாதிரி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இவங்க 2 பேர் வெற்றியும் செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. இது தொடர்பான விஷயத்துல நீங்க மனு தாக்கல் பண்ணுங்க உங்க தரப்பு அப்படின்னு சொல்லி முதல்வருக்கும் சரி அமைச்சருக்கும் நோட்டீஸ்லாம் போயிருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து. இந்த மனுவை நிராகரிக்க கோரி உங்கள் தரப்புலேருந்து மனு தாக்கல் செய்யப்படலை அப்படின்னா 50,000 ரூபா அபராதம் விதிப்போம்னு இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த முறை வந்தபோதே நீங்கள் மனு தாக்கல் பண்ணுங்கன்னு உங்கள் தரப்புக்கிட்ட சொல்லியாச்சு, ஆனால் இப்போயும் பண்ணலை. இப்போ ஆகஸ்ட் 27க்குள்ளே பண்ணலை அப்படின்னா 50,000 ரூபாய்ன்னு வந்து நீங்கள் அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இன்னொரு வழக்கும் என்னை ஜெயிச்சிட்டதா அறிவிச்சிருங்கன்னு போயிருக்காங்கல்ல. ஆமாம், மக்கள்கிட்ட கேட்டு பார்த்தாங்க, பிரச்சாரத்தில் நடக்கல, மக்கள் மன்றத்தில் சரி வராது, நீதிமன்றத்துக்கு போயிடுவோன்ட்டாங்களா. இப்போதான் வந்து கொளத்தூரில் சில வாக்குச்சாவடி மையங்களுடைய அந்த வாக்கு எண்ணிக்கைங்கிறது திருப்பி சரியெல்லாம் பார்த்தாங்க. இப்போ அதில் 14 ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஜெயிப்போம் கொளத்தூர்ல, அதனால VS பாபு தோத்ததா அறிவிச்சு ஸ்டாலின் வெற்றி பெற்றதை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க. ஆமா, நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிருங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களா. எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு, போடலாம். அது வந்து நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஏத்துக்க மனசு வரலன்னு மட்டும் தெளிவா வந்து தெரியுது. ஆமா, ஓகே. அப்புறம் திருப்பி ரீகவுண்டிங்லாம் பண்ணி பார்த்தாங்க, அப்பயும் வந்து அவங்க நேர்மையாக நடைபெற்றிருக்கு, அதோட முடிச்சு வைக்கிறோம்னு முடிச்சு வச்சாங்க. பட் அந்த ரீகவுண்டிங் பண்றப்ப 14 ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நீ கூட்டி கழிச்சு பார்த்தா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு திருப்பியும் போறாங்க. அடுத்து உச்சநீதிமன்றம் தான் நினைக்கிறேன், அப்படி இல்லாட்டி ஐநா சபையா தெரியல, போய்கிட்டே இருப்பாங்க. இடைத்தேர்தலில் கூட ஒரு நிக்கலாங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்தது திமுக தலைவர் ஸ்டாலின். இப்ப இருக்கு அந்த பேச்சு இருக்கு, அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா கொளத்தூர்ல தோத்ததுக்கு யாரு காரணம் அப்படின்னா டக்குன்னு அந்த பெர்ஃபார்மன்ஸ், அவர் அழுகை போட்ட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஞாபகம் வருது. சேகர் பாபு தான் காரணம்னு திமுகவில் இருக்கிற பலருமே சொன்னாங்க. இப்போ வந்து என்னன்னா, அந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் ஒரு கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சேகர் பாபு மேலே கோவம்லாம் கிடையாது, ஆனால் வருத்தம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கான உரிமையும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா வேலை பார்க்கலங்கிறத அங்கேயுமே சொல்லியிருக்காரு. ஓகே. ஏன்னா இந்த ஓட்டிங் டேஸ், ஓகே,
ஆமா, இந்த வாக்கு எண்ணிக்கையினாலப்ப ஸ்டாலின் தோத்துருவாருங்கிறப்ப சேகர் உள்ள போயினாப்லையா, இப்போ சொம்பாலெல்லாம் தூக்கி அடிச்சதா வந்து தகவல்லாம் வந்திருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் அவர் மேலதான் அதிக கம்ப்ளைண்ட்ஸ் சென்னையிலே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதிமுகல இருந்து வந்தவருக்கு இப்படி பண்ணீங்கன்னா அவர் இப்படிதான் திரும்ப பண்ணுவாருன்னு சொல்லி திமுக காரங்களே வந்து அவருக்கு எதிராக பேசினாங்க. பட் உதயநிதி எனக்கு வருத்தம் இருக்கு, ஆனா உரிமையும் இருக்குங்கிற மாதிரி அவரை விட்டு கொடுக்காமையும் பேசியிருக்காரு. பட் காரணமும் நீங்க தாங்கிற மாதிரியும் ஒரு உள்ளர்த்தத்தோட பேசியிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் கூட டிவிகேக்கு சுறுசுறுனே இல்லை, ஏன்னா நான் வந்து சட்டமன்றத்தில் 3 ஃபைல் இருக்குங்கிறீங்களே, நடவடிக்கை எடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். மேபி இன்னைக்கு பேசுவாருன்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் சட்டமன்றத்துக்குள்ள நான் வந்து போனேன். நம்ம கழக கல்யாணம்லாம் இருந்துச்சு, முடிச்சு வச்சுட்டு போய் உள்ள வந்து பார்த்தா அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு ரொம்ப ஆர்வமா இருக்காரு அந்த ஃபைலை திறக்கிறதுக்கு. சேகர் பாபு ஃபைல் எதுவும் இருக்குமோ? நடிகர் சௌந்தரராஜன் இவர் முகத்தை நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம். டிவிக்கு ஆதரவா பேட்டி கொடுத்துட்டு இருப்பாப்புல, பல இடங்கள்ல வந்து பேசிட்டு இருப்பாப்புல. குறிப்பா அமைச்சர்கள் பேட்டி தரப்பெல்லாம் பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாப்புல நடிகர் சௌந்தரராஜன். இப்ப சின்ன சின்ன படம் நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டிவிக்கு சர்வா பல மேடையில போய் பேசுறாரு. ஒரு மேடையில பேசுறப்ப பெண்களுக்கு வந்து சொல்றாரு, பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மீட்டிங்ல. சரி, நாகப்பட்டினம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு வந்து நாங்க அண்ணனாக, தந்தையாக, புருஷராக அப்படின்ட்டாரா அவர் ஃப்ளோல புதுசராக ஒரு போர்லாம் சொல்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்திக்கிட்டாரு. ஐயோ இல்ல அவங்கவுங்க புருஷன் அவங்கவுங்க பின்னாடி நிப்பாங்கன்னு சொல்ல வந்தேன்னு ஏதோ சமாளிச்சாரு. நிப்பாங்க, அதே அகசோலோட ஒரு ஃப்ளோல அந்த வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு. ஊருக்கெல்லாம் அப்படின்னு ஒரு காமெடி வரும், அந்த மாதிரி வந்து அவர் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாரு போல. செந்தில் காமெடி இல்ல, செந்தில் 2 பேர் இதுலயும் வருமா எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. கர்நாடகா அந்த சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள அந்த வனத்துறை பகுதியில் 3 தமிழர்கள் கொடூரமாக சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. வனத்துறையால் இந்த கொலை வந்து நிகழ்த்தப்பட்டிருந்தது. அதுக்கு வந்து பல காரணங்கள், ஒரு போலியான காரணங்கள்லாம் சொல்லி போலியான ஆதாரங்கள்லாம் சமர்ப்பித்து ஏற்கனவே அங்கே உள்ள வனத்துறை எக்ஸ்போஸ் ஆகியிருந்தாங்க. இப்போ என்னென்னா பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்லையும் திரும்ப வந்து இது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஏன்னா நாங்கள் தூரத்துலேருந்து சுட்டோம் அப்படின்லாம் வந்து விசாரணையில் சொல்லியிருக்காங்க. பட் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் ரொம்ப பக்கத்தில் இருந்து வந்து சுடப்பட்டிருக்காங்க. அவங்க உடல்களில் காயங்களும் இருக்குது, தாக்கப்பட்டதுக்கான காயங்கள் அப்படின்லாம் இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ இது ஒரு போலி என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இதுக்கப்புறமாவது கர்நாடக அரசு வந்து இது ஒழுங்காக நடவடிக்கை எடுக்குமா? ஏன்னா அங்கே உள்ள எதிர்கட்சிகளே வந்து சிபிஐக்கு மாற்றுங்க இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கு எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்த ஒரு கொலை வழக்குனா அது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவராக இருந்தப்போ அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு இங்கே தமிழ்நாடு காவல்துறை சரியாக விசாரிக்கலை அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றணும்னு அவங்க மனைவி பொற்கொடி அவங்களே வந்து கேட்டிருந்தாங்க நீதிமன்றத்தில். நீதிமன்றமும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருந்தாங்க. இப்போ சிபிஐ அவங்கக்கிட்ட ஒரு 2 மணி நேரம் விசாரணையும் நடத்தியிருக்காங்க. பார்ப்போம் அதில் என்ன முடிவு தெரியுதுங்கிறது போக போக தான் தெரியும். ஓகே. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் அமராவதிங்கிற பகுதியில் அரசு மருத்துவமனையில் வந்து தீப்பிடிச்சிருக்கு. அதில் பச்சிளம் குழந்தைகள் ஒரு 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த பகுதியில் ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அரசாங்க மருத்துவமனாலே அரசாங்கத்துக்கு ஒரு அலட்சியம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் இந்த ஒரு இது இருக்குது. மகாராஷ்டிராவில் இந்த சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப அதிகமாக எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க அரசாங்கத்தை நோக்கி. கடவுளை எனக்கு மற்றவங்க மாதிரி என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை போட வேண்டாம்னா நான் கேட்கல, பழைய சண்டையை ஞாபகம் வச்சுக்காம இருந்தாலே போதும்னு கேட்குறாங்க. யூனிவர்சல் ப்ராப்ளம் போல மீம்லாம் போடுறாங்க. எம்எல்ஏக்களுக்கு மாத சம்பளம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே, அவங்களுக்கு இலவச கார். பொதுமக்களுக்கு 20,000 மேலே வருமானம் இருந்தால் இலவச சிலிண்டர் கிடையாது. 2ம் வெவ்வேறு செய்திகள். நீ என்னை கும்பிடாமல் போனாலும் பரவாயில்லடா, ஆனால் வண்டி ஓட்டிட்டு போகும்போது கையை விட்டுட்டு பிளைன் கிஸ் மட்டும் கொடுக்காதடான்னு முருகன் கேட்குற மாதிரி போட்டிருக்காங்க. ஓட்டை பார்த்து ஓட்டுடாங்கிறாரு முருகனே. முருகன் மட்டும் இல்லாத பல கடவுள்களுக்கு பொருந்தும். ஆமாம். உரையாடல்கள் வாயிலிருந்து வாட்ஸ்அப்பிற்கு இடம்பெயர்ந்து விட்டன. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது வந்து ஜேசிடி பிரபாருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ரியல் நாட்டாமையா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ரு. அந்த பக்ருதீன் வந்து ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, என்னால பெரிய பிரச்சனையா இருக்கும் சமூகத்திலேயே.
பட் அதெல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வந்து கொண்டு போறாரு. இந்த மாதிரி நிறைய சம்பவம் வந்து சொல்ல முடியும். ஜேசிடி பிரபாகர் ஆமா, உட்காருங்கன்னு சொல்லி அவரு பாவம் ரொம்ப அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. பிளேஸ்ல உங்க இடத்தில் உட்காருங்க, என்ன பொண்ணு எனக்கு தெரியும் இப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாரு. பட் நல்லா ஹேண்டில் பண்றாரு. ஆமா, 2 பக்கமுமே ஒரு நம்ம பார்க்கும்போதே நடுநிலையா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஃபுல்லா லைவ் வர்றதுனால நமக்கு தெரியுது. இப்போ மக்களை ஏற்றுப்பாங்க நம்ம வந்து நம்புறோம். அதனால ரியல் நாட்டாமைங்கிற அவார்டை வந்து அவர் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.